வெல்கம் டு தமிழ் ஜிகே அகாடமி. தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஜனவரி 1, 2026 அன்று இந்திய அரசின் முதன்மை மகப்பேறு நலத்திட்டமான பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்தது. இது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களை ஆதரிப்பதற்கான நாட்டின் முயற்சிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. வால்கா முதல் கங்கை வரை என்பது இந்திய அறிஞரும் எழுத்தாளருமான ராகுல் சாங்கிருத்தியாயன் எழுதிய பிரபலமான புத்தகம் ஆகும். இந்த புத்தகம் 7வது முறையாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் 6000 பொது சகாப்தத்திற்கு முந்தைய காலம் முதல் 1942ஆம் ஆண்டு பொது சகாப்தம் வரையிலான மனித சமூகத்தின் வரலாற்றை 20 அத்தியாயங்களில் விவரிக்கிறது. ஸ்ரீ வைணவ சமயத்தின் முதல் ஆச்சாரியரான நாதமுனிகளின் சிலை 2000ஆம் ஆண்டில் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு தளம் ஆனது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சொர்க்க பள்ளத்தில், அதாவது செம்போடையில் உள்ளது. நாதமுனிகள் கிபி 9ஆம் நூற்றாண்டு பொது சகாப்தத்தில் வாழ்ந்தார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 4000 பாடல்களை தொகுத்த பெருமை அவருக்கு உண்டு. 14வது மலர் கண்காட்சி சமீபத்தில் அகமதாபாத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் உள்ள பெசிமியானி எரிமலை 1956க்கு பிறகு முதல் முறையாக மீண்டும் செயல்படத் தொடங்கியுள்ளது. ரஷ்ய எரிமலை வெடித்ததில் 32,800 அடி உயரத்திற்கு சாம்பல் மேகத்தை உருவாக்கியது. இந்திய மகளிர் ஹாக்கி அணி 2025ஆம் ஆண்டை மகளிர் ஆசிய கோப்பையில் வெள்ளிப் பதக்கத்துடன் முடித்தது. ஆசியாவின் முன்னணி அணிகளில் இந்தியா தொடர்ந்து இருப்பதை தெளிவுபடுத்துகிறது. நிதி அமைச்சகம் புகையிலை, பான் மசாலா மற்றும் பிற பாவப் பொருட்களுக்கான திருத்தப்பட்ட வரி கட்டமைப்பை அறிவித்தது. பிப்ரவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் பொருட்கள் மற்றும் சேவை வரி இழப்பீட்டு வரிக்கு பதிலாக கூடுதல் கலால் வரி மற்றும் சுகாதார செஸ் வரியை அறிமுகப்படுத்தியது. குஜராத்தில் உள்ள சூரத் இந்தியாவின் முதல் குடிசை பகுதிகள் இல்லாத நகரமாக மாற உள்ளது. PMAY மற்றும் மாநில வீட்டுவசதி திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதன் மூலம் சூரத் நகராட்சி குடிசை பகுதிகளை அடிப்படை குடிமை வசதிகளுடன் கூடிய நவீன வீடுகளாக மறுவடிவமைத்து வருகிறது. உள்முக சிந்தனை என்பது மனிதகுலத்தின் மிகச்சிறந்த குணங்களில் ஒன்றாகும். இது தனிநபர்கள் தங்களை தாங்களே மேம்படுத்திக் கொள்ளவும், படைப்பாற்றலை வளர்த்து கொள்ளவும், தனிப்பட்ட வளர்ச்சியை வளர்க்கவும் உதவுகிறது. ஆண்டுதோறும் ஜனவரி 2ஆம் தேதி கொண்டாடப்படும் உலக உள்முக சிந்தனை தினம் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும் இந்த குணத்தை மதிக்கிறது. உத்தரப்பிரதேசம் மாநிலம் சமீபத்தில் அதன் அனைத்து நகர்ப்புற நகராட்சி நிறுவனங்களிலும் 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிரிட் கவரேஜை அடைந்த முதல் பெரிய மாநிலமாக மாறியது. இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக ஸ்டோர்ட் மரிஜ்னே மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். டச்சு பயிற்சியாளர் முன்னதாக 2017 முதல் 2021 வரை இந்திய அணியை பயிற்றுவித்திருந்தார். ஜனவரி 1, 2026 அன்று புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் புது டெல்லியில் அதன் புதிய லோகோ மற்றும் சின்னத்தை வெளியிட்டது. மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கனிம வளம் மிக்க நாடான கினியா பல வருட இராணுவ ஆட்சிக்கு பிறகு முறையாக ஜனநாயகத்திற்கு திரும்பியுள்ளது. டிசம்பர் 31, 2025 அன்று அறிவிக்கப்பட்ட தற்காலிக தேர்தல் முடிவுகளின்படி ஆட்சி கவிழ்ப்பு தலைவர் மமதி டவும்பௌயா பெரும்பான்மை வாக்குகளால் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தல் நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது. இது கினியா இராணுவ தலைமையிலிருந்து சிவில் ஆட்சிக்கு மாறுவதை குறிக்கிறது.